உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரிய வேண்டாமா அவளுக்கு? அவளுக்கு கொஞ்சம் எப்பவுமே விளையாட்டு அதிகமா தான் இருக்கும். சீதா, முதல்ல அவளை போக சொல்லு. பார்த்தாலே கடுப்பா இருக்கு. எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரிய வேண்டாமா? அப்பா. சீதா, எனக்கு யாரு கூடவும் பேச விருப்பம் இல்ல. அப்பா, நான் உங்களுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்கேன்ப்பா. நல்லதுன்னு ஒண்ணு கூட பண்ணதில்ல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒண்ணுனதும் நீங்க ஏன்ப்பா அப்படி அழுதீங்க? சொல்லுங்க, ஏன் அழுதீங்க? ஒரு பொண்ணு பெத்த தாய் தகப்பனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எதையுமே நான் செஞ்சதில்லை. ஆனா ஒருத்தர் தன்னோட எதிரிக்கு என்னென்ன கெடுதல் செய்வானோ அதை விட பல மடங்கு அதிகமா உங்க 2 பேருக்கு நான் பண்ணிருக்கேன். இருந்தாலும் எப்படிப்பா என் மேல உங்களால இவ்வளவு பாசமா இருக்க முடியுது? அப்பா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சது எப்படிப்பா இப்படி துடிச்சு போறீங்க? ஏய், என்ன லூப் மாதிரி ஒளையிட்டு இருக்க? போ, போய் வேலைய பாரு போ. நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு வேற ஒரு அப்பாவா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியுமா? பொண்ணுன்னு கூட பார்க்காம இன்னும் எனக்கு தவசமே பண்ணிருப்பாங்க. ஆனா எப்படிப்பா நீங்க இத்தனையும் மறந்துட்டு எனக்காக அப்படி துடிச்சீங்களேப்பா? உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு வர்ற மிகப்பெரிய சோகம் எது தெரியுமா? புத்திர சோகம்தான். நம்ம உசுரோட இருக்கும்போது நமக்கு முன்னாடி, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளைங்க செத்து போற சோகத்தை விட பெரிய சோகம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொன்னப்ப கடவுள் ஏன் உனக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை கொடுத்திருக்காருன்னு நான் நினைச்சேன். தனக்கு முன்னால பிள்ளைங்க இறந்து போகும்போது ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு குள்ளி போட வேண்டிய உனக்கு நான் குள்ளி போடணுமானதான். அந்த வேதனைய வார்த்தையால சொல்ல முடியாது. இங்க பாரு, இனி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் செய்யாத. என்னடி, புரிஞ்சுதா? போ. அம்மா, நான் அப்படிலாம் பண்ணது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியுமா? ஒருவேளை எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களே எனக்காக எப்படி வருத்தப்பட்டு அழுவீங்கன்னு என்னால அதை பார்க்க முடியாதுல்ல. ஆனா இன்னைக்கு நான் அதை பார்த்துட்டேன். நான் போயிட்டா எனக்காக வருத்தப்படுறதுக்கு இந்த 2 ஜீவன் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.